ராம் ராம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. திருவிளையாடல் புராணத்துல நம்ம இப்ப உள்ள நுழைஞ்சிருக்கிறது மன்னவர் வீதி அப்படிங்கிற ராஜா பாதைக்குள்ள நம்மளும் ராஜா பாதையா அப்படி நுழைஞ்சிருக்கோம் உள்ள. நம்ம பார்த்தோம் எப்படி அங்க இருக்குன்னா, அந்த ராஜா வீதியை அப்படியே சும்மா குதிரைகள் எல்லாம் கட்டி வச்சிருக்க லாயம், அலைகள் எல்லாம் கட்டி வச்ச மாதிரி இருக்கு. யானைகள் எல்லாம் கட்டி வச்சிருக்க அந்த கூடமானது எப்படின்னா மலைகளையே பெயர்த்து கொண்டு வச்ச மாதிரி இருக்குன்னு ஒரு பாட்டு பாட்டோம். அடுத்த பாட்டுல என்னென்ன விதமான ஆயுதங்கள்லாம் இங்க போர் வீரர்கள் யூஸ் பண்றா அப்படின்ற வரிசைப்படுத்தி ஒரு 10 12 அது வேற கொடுத்தார். அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம அப்படி உள்ள நுழைஞ்சோம். அது பாதியில அப்படி நிக்கிறது. அது எப்படின்னாக்க, ஒரு ஒரு கல்லு, அந்த கல்லுக்கு நடுவில் சின்ன துளையா இருக்கான். அந்த கல் எப்படி இருக்குன்னா ஒரு சக்கரம் மாதிரி இருக்கான். அதை கையில ஏந்தி சுழட்டி எதிரிகள் மேல எரியறாளாம். அது எப்படி இருக்கு அந்த வீரர்கள் பண்றது அப்படின்னாக்க, அந்த திருமால் இருக்காரு, அவர் என்ன திருமால் அலை மால் என அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ண, அலைக்கடல் மேல் துயில் கொள்ளக்கூடிய இந்த திருமால் தன் கையில சக்கரத்தை வச்சு சுழற்றுறது போல இந்த வீரர்கள் அந்த கல்லை சுழற்றி எரியறா அப்படின்னா. அதுக்கப்புறம் அங்கங்க இந்த யானைகள்லாம் தலையில செம்மண்ணை குளிச்சுட்டு வந்தோடனே அந்த மண் எடுத்து தூக்கி இலையில வாரி போட்டுக்கும். அது மாதிரி இந்த போர் வீரர்கள்லாம் சண்டை போடும்போது மல்யுத்தம் எல்லாம் பண்ணும்போது அங்க இருக்கிற புழுதி படங்கள்லாம் செம்மையாக இருக்கு. ஏன்னா அங்க ஏற்கனவே சண்டை போட்டுவா, அவ உடம்புல இருந்து சிந்தின ரத்தங்கள்லாம் கலந்ததுனால அந்த மண்ணு சிவப்பா இருக்கு, ஒரு செந்நிறமாக சிந்தூர வர்ணத்துல இருக்குது. அது இவ மேலெல்லாம் பட்டு அது உடம்பு முழுக்க அந்த கலரோட இருக்கு. இவ கையில வாள்களை கேடயங்களை கையில வச்சுட்டு தன்னுடைய தற்காப்புக்காக கேடயத்தை வச்சுட்டு வாழை வீசி இவ போர் தொழில பயிற்சி பண்றாளாம். இவ பயிற்சி பண்ணக்கூடிய இடங்கள் அதுவே எண்ண முடியாத அளவுக்கு இருந்துதான். அந்த வீதியில அவ்வளவு இடத்துல பயிற்சி பண்றானா. நம்ம கூட இப்ப பெரிய அந்த காலேஜ் கிரவுண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னாக்க, அந்த வீக்கெண்ட்ஸ்ல அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க பயிற்சி பண்ணுவா. ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு விதமான கேம்ஸ்க்கு பயிற்சி பண்ணிட்டு இருப்பா. So maybe their aim is to take part in national events, international events. அதுக்கு அது பண்ணும்போது ஒருத்தர் புல்ஸ் எடுத்துருப்பா, ஒருத்தர் பாஸ்கெட் பால் விளையாடுவா, அப்புறம் அதை இன்னொருத்தர் சில பேர் வாலிபால் விளையாடுவா, சில பேர் கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ணுவா. இந்த மாதிரி நிறைய அங்கங்க பிராக்டிஸ் பண்ற போது பார்க்கறதுக்கு பலவிதமானதை நம்ம அங்க பாக்குற மாதிரி இந்த பயிற்சி பண்ணக்கூடிய கூடங்கள்ல கூட என்ன பார்த்தா, ஒருத்தர் வாழ் பயிற்சி பண்றா, ஒரு ஈட்டியை எரியறா, ஒருத்தர் இந்த கல்லு சுழட்டி அடிக்கிறா, ஒருத்தர் மல்யுத்தம் பண்றா. இப்படி அங்க இருக்க காட்சி அவ்வளவு ரொம்ப அழகாக இருந்தது. வீரம் செறிந்த வீரர்கள் கூடிய அப்பேற்பட்ட இடமாக அந்த வீதி காட்சி அளித்தது அப்படின்னா. தொலைய கல் அலை மாலென கொண்டு சுழற்றியும் செந்தூள் அலையும் யானை போல் பாய்ந்தும் அல் ஆற்றியும் மாற்றல் விளைய வாளொடு கேடகம் வீசியும் தென்றி இளையர் ஆடமர் பயில்வன எண்ணிலா கூடம். 1 2 இல்ல, கணக்கில் அடங்காத கூடங்கள், ஆயிரக்கணக்கா ஜனங்கள் வந்திருந்தான்னா எண்ணிட்டு வந்தான்ல, நிறைய ஜனங்கள் வந்தான்ற மாதிரி இங்க எண்ணிலா கூடம்னு எண்ணிக்கை இல்லாத, எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட கணக்கில் அடங்காத அளவுக்கு கூட்டம் பெருங்கூட்டமாக வந்திருந்தது அப்படின்னு இந்த பாடலை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்த பாடல், தேசவீர் நீல மாடம் செம்மணி சென்னி மாடம் காசரு கனக மாடம் சந்திர காந்த மாடம் மாசர விளங்கும் மின்ன மாடம் நீண் மாலை கூடர் பாசிழை மடந்தை போன்ற பன்மணி கோவை என்ன. இப்போ இந்த வீதிகள்ல என்னென்னலாம் போர் பயிற்சி நடக்கிறதுன்னு ஒரு நம்ம பார்த்தோம். அப்புறம் யானை கூடம் குதிரை லாயங்கள் இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்தோம். அப்படியே வரும்போது அந்த வீதியினுடைய நாற்புறமும் இருக்கக்கூடிய அந்த ராஜ வீதி மாட வீதியில இப்படி ஒரு புறமா பார்த்துட்டு வரும்போது இன்னொரு இதுல அரசர்கள், அரச வம்சத்தினர், அரசருடைய சுற்றத்தார், உற்றார் உறவினர்கள், ரொம்ப அதோட பெரிய பொசிஷன் இருக்கக்கூடிய மந்திரிமார்கள், சேனாபதி, இவாள்லாம் இருக்கக்கூடிய அந்த மாளிகைகளை தான் பற்றி சொல்றார். இப்ப ஒரு மாளிகைன்னா ராஜாவோட அரண்மனை மாதிரியே ராஜகுமாரர்களுக்கு இருக்காது. ராஜா அவர் சக்கரவர்த்தி, அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அடுத்தது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அவருக்கு 5 பெட்ரூம், நகைவாளுங்க 4 பெட்ரூம் அப்படின்னு வச்சுப்போமே இந்த கால கணக்கு பிரகாரம். அப்படி இருக்கும். அதே மந்திரிமார்கள் இருந்தாருன்னு ஒரு தலைமை அமைச்சர் ஒருத்தர் இருப்பார். அவருடைய வீடு அடையாளம் பார்த்து இப்படி இருந்துதான் இது இவரோட வீடு
அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்னொருத்துக்கு ஒரு அடையாளங்கள் வேலை இருக்கும். இப்பதான் நம்ம காலனி வைஸ் பண்ணிடுறோம் இல்லையா, இதெல்லாம் எம்எல்ஏக்கள் இருக்கிற இடம், இதெல்லாம் வந்து எம்பிக்கள் இருக்கிற இடம், இதெல்லாம் மந்திரிமார்கள் இருக்கக்கூடிய இடம், இதெல்லாம் கவர்னர் இருக்கக்கூடிய இடம், இந்த இடம் வந்து ஜட்ஜஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம், இப்படி பண்றா இல்லையா. அது மாதிரி அதை பார்த்த உடனே அந்த போர்டை பார்த்து ஓ இந்த ஏரியால இவாள்லாம் தான் இருக்கு, ஒரு கான்சென்ட்ரேட்டட் இன்ஹாபிட்டன்ஸ் அங்க இருக்கிற மாதிரி. அங்கே எப்படின்னா ஒரு வீடுகளுக்கு உள்ளான ஒரு மாளிகைக்கு கூட கோபுரங்களுக்கு உள்ள ஒரு அடையாளத்தை வச்சுட்டு ஓ இது அப்படின்னு. இப்ப சிவன் கோயில்ல மேல ஒரு லிங்கம் மாதிரி வச்சு அதுல கீழே சிவான்னு எழுதி ஓ இது சிவன் கோயிலா நமக்கு தெரியும். இன்னும் சில இடத்துல சுவாமியோட அந்த திருமண் அந்த காப்பு அதை வச்சிருப்பார், சுத்தி வர வந்து திருமண்ணும் நடுவுல வந்து செந்தூரமும் இருக்கிற மாதிரி விளக்கு போட்டு பெருசா மேல வச்சிருப்பார். ஸ்ரீரங்கம் கோபுரத்துல கூட பார்க்கலாம் மேல இருக்கும். பார்த்தசாரதி கோவில் கோபுரத்துல மேல இருக்கும். இந்த கோபுரத்தை தள்ளி இருந்து பார்த்தாலே கோபுரம் காண கோட்டி புண்ணியம் சொல்றாலே, அப்படி அங்கிருந்து பார்க்கும் போதே நமக்கு வந்து இது இன்ன கோவில். ஒரு வேல் வச்சிருந்தா அது முருகனுடைய கோவில், சின்னதா குட்டியா அழகா இருந்ததுன்னா அது பிள்ளையாருடைய கோவில். இப்படி ஒரு கோவிலுக்கு ஒரு அடையாளங்கள், மாரியம்மன் கோவில் அதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இப்படி ஒன்னொன்னு இருக்கிற மாதிரி இங்க மாட மாளிகைகள்லாம் எப்படின்னு ஒரு ஒரு மாதிரி கட்டப்பட்டு இருக்கு. அதனுடைய மூலப்பொருள்கள் வேற வேறு கூறாக இருக்குன்றத இதுல சொல்றார். இது என்னென்ன சொல்றாரு அப்படின்னா, ஒளி விளங்கும் நீல மாடங்கள், நீல கலர்ல அப்படி இருக்கக்கூடிய மாளிகைகள் இருக்கு. அது வந்து ரொம்ப அந்த நீல கல்ங்கிறது இப்போ நவரத்தினத்துல ஒரு கல் நீலம். அந்த நீளம் வந்து வெயில்ல காமிச்சா அந்த ஒளியில காமிச்சா பிரதிபலிக்கும், ஒளி பிரதிபலிக்கும் அதுல இருந்து. இங்க வந்து நீல கலர்ல இருக்கக்கூடிய இந்த மாடங்கள்னு இது யாரோ ஒரு சிலருக்கு அலாட் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மாணிக்கம் பொருந்திய மாடங்கள். அப்பா மாணிக்க கல்ங்கிறத அது வந்து ரொம்ப அதிசயமா அபூர்வமா கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அது வந்து என்ன கலர் அப்படின்னு சொன்னா இந்த மாணிக்க பரல்கள் கூட சொல்றோமோ இல்லையா, மாதுளம்பழத்துக்குள்ள இருக்க இந்த ரெட் அந்த பொமோகிரனேட். ஆமா, அதோட அது ஒரு டிரான்ஸ்பரண்டா வேற அந்த கல் இருக்கும். அதுக்குள்ள அந்த ஒளி வந்து வெளியில வரும்போது அது சிவப்பா அந்த டால் அடிக்க, அது ஒரு விதமான மாணிக்க கற்கள் பொருத்திய சிவப்பு நிறத்துல ரத்த சிவப்பு சொல்ல ரத்த வர்ணம் ஆரக்த வர்ணா அப்படின்னு நம்பால சொல்லும் போது இது வந்து ரத்த வர்ணத்துல இருக்கக்கூடிய மாடங்கள். அதுக்கப்புறம் பொன் மாடங்கள். பொன் மாடங்கள்னா சாதாரண பொன் வேய்ந்த நம்ம சில ஊர்ல கோவில்கள்ல பார்த்துருவோம். கர்ப்பகிரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய விமானம் வந்து பொன்னால வேயப்பட்டதாக இருக்கும். திருப்பதியில போய் பார்த்தோம்னா திருப்பதி பெருமாளுடைய இந்த கர்ப்பகிரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த விமானம் வந்து தங்கத்துல பண்ண விமானமா இருக்கும். தங்க விமானம் மொத்தமே தங்கமா இருக்காது, அது உள்ளுக்குள்ள சில மெட்டல் வச்சு அதுக்கு மேல வந்து தங்கத்தினால தங்க ஷீட்டோ தங்க பாலிஷோ அந்த மாதிரி ஏதோ பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஏதோ தே யூஸ் சம் டெக்னிக் அண்ட் டூ இட். அது வந்து வருஷ கணக்குக்கு அந்த கலர் மாறாது அப்படியே இருக்கும். இதுல என்ன பொன் மாடம் அப்படின்னு அதுக்கு அழகு சொல்றாருனாக்கா, குற்றமற்ற பொன் மாடங்களாம். நம்ம இதுல கூட சிதம்பரத்துல கூட கோவிலுக்கு மேல வந்து தங்கத்துலதான் விமானம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவார். திருப்பதியில உண்டு இந்த பொன் இல்ல, கரெக்டா? திருப்பதியில உண்டு, திருப்பதியில உண்டு. அதாவது திருப்பதியில திருச்சானூர்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் பார்த்தது இல்ல. ஆனா இங்க வந்து சிதம்பரத்துல நான் பார்த்திருக்கேன். அது வந்து கனக சபை அப்படின்னு சொல்றதுனால மேல தங்கத்திலேயே இது பண்ணிருப்பா. வேற ஏதோ ஒரு கோவில்ல கூட தங்கத்திலேயே மேல அந்த மாதிரி பண்ணான்னு சொல்லுவா. ரீசெண்ட் டேஸ்ல காமாட்சி அம்மன்கா என்ன தெரியல, ஞாபகம் இல்ல, இருக்கலாம். காஞ்சி காமாட்சி பண்ணிருப்பாங்க. இது குற்றமற்ற பொன் மாடங்கள் அப்படின்னா, அது என்ன குற்றமற்ற பொன் மாடங்கள்? குற்றம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு பிழை அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஒரு மாத்து கம்மி அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா அதுல வேற ஏதோ கலந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து சுத்தமான மெய் ஒரு சற்றே பொய் கலந்த அப்படின்ற போது அது வந்து உண்மையான மெய் இல்லை இல்லையா. இது வந்து குற்றமற்ற மெய் இல்லை, இதுல வந்து கொஞ்சம் எங்கேயோ பொய் கலப்பு இருக்கு. அது மாதிரி தங்கத்துல நகைகள் பண்ணும் போது 24 கேரட் அப்படின்னு சொல்லி அந்த தங்கத்தினுடைய ஒரு அளவு அப்படின்னு சொன்னாக்க குறியீடுனாக்க அதுதான் 100% தங்கம். பட் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா 100% பியூர் கோல்டுல வந்து பண்ண முடியாதான் எதுவுமே. ஏன்னா அதுக்கு பிளெக்சிபிலிட்டி கிடையாதுன்றதுனால அது வளையாது, உடஞ்சுதான் போகும் அப்படின்றதுனால ஒரு லேசா வந்து காப்பர் கலந்து பாலம். இவர்களை பத்தி சொல்லும் போது கோல்ட் ஸ்மித்தை பத்தி சொல்றது
தாய்க்கே தாலி பண்ணாலும் தங்கத்துல தாய் பொண்ணுல மா பொண்ணு எடுத்துருவான் அப்படின்பா. அம்மாக்கு நகை பண்ணி கொடுக்கணும்னா கூட அதுல கூட எடுத்துருவான். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு ஆர்டிகல் நான் ஒண்ணு படிச்சேன். அது எத்தனை தூரம் அது வந்து ரொம்ப ஒரு அப்ளிக்டிங்கா இருக்கும். தங்க நகைகள்ல நமக்கு வந்து 22 கேரட் சொல்லி 916 சொல்லி பணத்தை வாங்கிடுவான். அதுல பார்த்தா அது வந்து 22 கேரட்ல தான் பண்ண முடியும். 916 22 கேரட். அப்ப மீதி 2 கேரட் என்னது? ஒரு சவரன்லயும் காப்பர். அப்போ அந்த காப்பர் அந்த 2 2/24 அதாவது 1/12 இதுவே தங்கத்தினுடைய ரேட்டுக்கு தானே நமக்கு வாங்குறா. அது கூலி வாங்குற போது அதே ரேட்டுக்கு அதுக்கு உள்ளதையும் சேர்த்து தானே வாங்குறா. அப்புறம் சேதாரம்னு ஒண்ணு போடுவான். இந்த சேதாரம்ங்கிறது வந்து நிஜமான சேதாரமே கிடையாதான். இந்த தங்கத்தூள்லாம் கீழே விழுது போறதுல நம்ம அண்ணண்ட பக்கம் போடணும். அதுக்குன்னு ஒரு மெழுகு வச்சிருக்காளாம். அந்த மெழுகால எடுத்து அதை ஒத்தி 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 மொத்தத்தை எடுத்து அதை சுட சுட இதுல போட்டு காய்ச்சுனா மெழுகெல்லாம் தனியா மேல வந்துடுமா, தங்கம் எல்லாம் கீழே தங்கிடுமா. அது இப்படி பலதும் நடக்கும் போது அப்ப நமக்கு வந்து ஒரு சவரன்னு கொடுக்கறதுல அரை சவரன் தான் நிஜமான தங்கம் அப்படின்வா. மீது எல்லாத்துக்கும் அவன் சார்ஜ் பண்ணி எடுத்துடுறா அப்படின்னு சொல்லுவா. இது வந்து குற்றமற்ற பொண்ணு ஏன்னு சொன்னார்னா, நிஜமாவே தங்கம் வந்து குற்றமில்லாத தங்கமான ஷீட்டா அது மேல அது இது பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு தெரியுது. அதனாலதான் குற்றமற்ற பொன் மாடங்கள் அப்படின்னா. அதுக்கப்புறம் சந்திரகாந்த மாடங்கள், சந்திரகாந்த கல்லுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சந்திரகாந்த கல்லுங்கிறது அப்படின்னு என்னன்னாக்க, அது வந்து சந்திரனுடைய ஒளியை தான் இழுத்துக்கொண்டு அதுல இருந்து அப்படியே நீராக கசியுமா அதுல. அப்பேற்பட்ட அது மாதிரி ஒரு கல், அது சந்திரகாந்த கல். இதனால கட்டப்படும். இப்படி ஆகியவை குற்றமற்ற அங்கு வரிசையாக விளங்கும் காட்சியாம். இதை பார்த்தா எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி அழகழகா அந்த மாடங்கள்லாம் பலவிதமான வண்ணத்துல ஜொலிக்கக்கூடிய அழகான காட்சி. அதுவும் ராத்திரி வந்துட்டோன்னா அதை பத்தி நம்ம வந்து நம்ம ஆச்சரியமா இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த காலத்துல இருந்ததுன்னு. இதை நமக்கு கேட்கும் போதே நமக்கு என்ன தோன்றதுன்னாக்கா, நம்ம அந்த காலத்துக்கு போயிருக்கப்படாதா, இல்ல அந்த காலத்துல நம்ம இருந்தோமா இல்லையா தெரியலையே நமக்கு. இப்ப ஏன் அதுல ஒரு 100ல் 1 கூட இந்த காலத்துல இருக்கலையே அப்படின்னு காலம் மாறும்போது, ஆட்சிகள் மாறும்போது, மக்களுடைய ஆட்டிடியூட் மாறும்போது அதுக்கான சில மாற்றங்கள் வந்து டிசப்பாயிண்டிங்கா இருக்கிறதையும் நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கறத இப்ப நம்ம பாக்குற நிலைமையா இருக்கு. இந்த மதுரை நகருக்கு இந்த பசும்பொன் அணிகளை கொண்ட ஒரு பெண் எப்படி இருப்பாளோ அது மாதிரி, அது ஒரு ரத்தினங்கள், அப்புறம் வந்து பலவித ஆபரணங்கள், முத்து பவழம் அப்படின்னு சொல்லி பல விதமான நவரத்தனங்களையும் இழைத்த ஒரு நகைகளை எல்லாம் போட்டுக்கொண்டு ஒரு பெண்ணான ஒரு அழகான பெண் வந்து வந்தான்னு எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த மதுரை நகர் வந்து அவ்வளவு பிரமாதமா இருந்தது அப்படிங்கிற. பாசிழையும் மடந்தை கொண்ட பன்மணி கோவை அண்ணன் பலவிதமான நகைகளை எல்லாம் சூடிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அழகான பெண்ணை போல இந்த மதுரையினுடைய இந்த மன்னவர் வீதியானது காட்சி அளித்தது அப்படிங்கிற. இது வந்து ரொம்ப நமக்கு வந்து பழம் பெருமைகளை எல்லாம் சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்படி எல்லாம் இருந்ததுயா நம்ம நாடு அப்படின்னு. நாமெல்லாம் கூட சில சமயத்துல சின்ன குழந்தை எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம எங்கேயா வெளில போயிடுவோம், தாத்தா பாட்டி கிட்ட அது இருக்கும். சில சமயம் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி கூட அந்த காலத்துல உண்டு வீட்டுல. அந்த அளவுக்கு அவ திடகாத்திரமா ஆரோக்கியமா இருந்தா. இந்த குழந்தைகளுக்கு அவ கதையெல்லாம் சொல்லுவா. கதையெல்லாம் சொல்ற போது அதுகளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்படிலாம் நடந்ததா, அப்படிலாம் நடந்ததா. நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி போவோம் தெரியுமா, ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போகும்போது மாட்டு வண்டியில ஜல் 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 போவோம். அதுக்கு வில் வண்டின்னு பேரு. அதை வந்து அது ஒரே ஒரு ஆள் முன்னாடி உட்காந்துட்டு அவன் தான் அந்த வீட்டுல ஆளினா. அவன் வந்து தோட்ட வேலையை அவன் தான் செய்வான், மாடு கறக்கிறதா அவன் தான் பண்ணுவான், அப்புறம் வந்து வைக்கல் சரி பண்ணி வைக்கிறதா அவன் தான் பண்ணுவான், கொள்முதல் அவன் தான் பண்ணுவான், அப்புறம் வந்து தோட்டத்தை பார்த்துக்கிறது, அப்புறம் வந்து அங்கங்க இதுல தண்ணி இறைச்சி கொடுக்கறது, கிணத்துல தண்ணி இறைச்சி கொடுக்கறது, வயலுக்கு நீர் பாய்ச்சி, எல்லாத்துக்கும் ஒரே கலாச்சாரம். ஆல்ரவுண்டரா ஒருத்தன் தான் இருப்பான். அதெல்லாம் சொல்லும்போது எப்படி தாத்தா எல்லாம் ஒரே ஆள் எத்தனை எப்படி பண்ணுவான், ஹவு டஸ் ஹி ஃபைண்ட் டைம் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் அந்த குழந்தை ஆச்சரியமா கேட்கும். இப்ப நீ எப்படி கம்ப்யூட்டர்ல உட்காந்து எல்லாத்தையும் ஒரே சமயத்துல பண்ற, அது மாதிரிதான் தாத்தா சொல்லுவா. இப்ப இருக்கிற தாத்தாக்கு அதுவும் தெரிஞ்சதுன்னு. அதனால பழத்தை வந்து நம்ம நினைச்சு பார்க்கும்போது பழசும் இதையும் கம்பேர் பண்றது நமக்கே சில சமயத்துல ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் மாத்தி
இவ்வளவு அழகான அந்த மதுரை நான்மாட கூடல் இருக்க, அந்த நான்மாட கூடல் நினைச்சு பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. நமக்கு சந்தோஷம் வருதுன்னாக்க சந்தோஷத்தை கொடுக்க முடியாத நிலையில மன்னர்கள் அந்த காலத்துல ஆட்சி பண்ணினதனால் நமக்கு அந்த சந்தோஷம் வருது அப்படின்னா நம்ம அடுத்த பாடலுக்கு நம்ம போக போறோம். தேசு அபிர் இல்ல, இந்த பாடலுக்கே நம்ம பதம் பதமா அர்த்தம் பார்க்கலையே. தேசு அபிர் நீலமாடம்னா, தேசுன்னா தேஜஸ், அது அந்த ஜா தமிழ்ல யூஸ் பண்றது இல்லையா, தேஜஸ் அப்படிங்கிற தேசு அப்படின்னு சொல்ல. தேசு அபிர்னா அவிர்க்கிறதுன்னு ஒரு மூட்டையை அவிழ்த்தா அப்படியே அதுல உள்ளுக்குள்ள எல்லாம் வெளியில வருமா, அது மாதிரி இந்த ஒளியாந்து வெளியில வருது, அப்படி பறந்து வருது. எதுக்குள்ள இருந்து வருது? அந்த கற்கள்ல இருந்து வருது. எந்த கற்கள்ல இருந்து? அந்த மாடங்கள் தான். ஒரு நிமிஷம், அந்த முந்தின பாடலுக்கும் ஒரே ஒரு தடவை அந்த பதம் பதமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு சொல்றீங்களா? எது அந்த தொலைய கல்லையா? 63. ஆமா சொல்லாமே. பிரதிபதா பார்க்கவே இல்லை. ஆமா ஆமா. ஓகே, 163வது பாடத்துல நம்ம கருத்தை மாத்திரம் பார்த்தோம். அப்படியே அடுத்த பாடலுக்கு நம்ம போயிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த பாடல பதமா ஒரு வாட்டி பார்த்தோம். தொலைய கல்லை கொண்டுன்னா ஒரு கல், அது வட்டமான சக்கரம் போல ஆக்கியிருக்காங்க. அதுல நடுவுல வந்து ஒரு தொலை இருக்கு. அந்த தொலையில அந்த ஆள்காட்டி விரல் அப்படி மாட்டின்னு அந்த சுத்துவாளாம். சுத்தினா கிருன்னு வேகமா சுத்தும். ஒரு சுத்தினோன்னு அதுக்கு ஒரு வெலாசிட்டி ஒண்ணு வரும். வந்தோடனே அது அப்படியே எரியறது, எதிரிகள் மேல எரியறது. அந்த கல்லு சுத்தின்டே போய் அதோட பாரம் வேற இருக்கு, அது கூர்மை வேற இருக்கு, வேகம் வேற இருக்கு. இத்தனையோ போய் எதிரி மேல விழுந்தா என்ன ஆகும்? அவனோட கழுத்தை ரெண்டா துண்டா வெட்டிவிடும் இல்லையா? அது எப்படி இருந்ததுன்னா, தொலைய கல்லை கொண்டு, தொலைய உடைய கல்லை ஏந்தி, மால் என சுற்றியும். என்ன மால்? அலை மால். மால் அலைக்கடல் மேல் துயில்கின்ற மால் என்ன அந்த திருமால் போல சுழற்றியும். இந்த திருமால் என்ன பண்றாருன்னா கையில சக்கரத்தை வச்சிருக்க, சக்கராயுதம், சுதர்சனம் சொல்லக்கூடிய சக்கராயுதத்தை வச்சுருக்கார். அத வந்து அப்படியே சுழட்டி எறிகிறாராம். அவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவர் மனசார நினைச்சாருன்னா அந்த சுதர்சன சக்கரம் அவர் கையில இருந்து கிளப்பி எப்படி சிசுபாலனை வதம் பண்ண மாதிரி பண்ணிட்டு போயிடும். அது மாதிரி இவாளும் பண்றா. அது மாதிரி பண்றாருனால அவ திருமால் ஆக முடியுமா? ஆக முடியாது இல்லையா? காணமயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாபித்து தன் பொல்லாச்சரகை விருத்து ஆடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவியின் அவையார். இந்த காண மயிலாட, அந்த காட்டுல இருக்கக்கூடிய மயில் அழகா ஆடுறத பார்த்து அங்க பக்கத்துலயே நின்று இருந்த ஒரு வான் கோழி அதுவும் ஆடணும்னு முயற்சி பண்ணித்தான். அது என்னதான் ஆட்டம் ஆடினாலும் அதோடைய லிமிட்டேஷன்ஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா? அது மயில் மாதிரி ஆட முடியாது. அது மாதிரிதான் கல்லாதான் கற்ற கவினா. இந்த ஒரு பெரிய கவிஞரோட தானும் பண்ணணும்னு அவரோட போட்டி போடணும்னு பார்த்தா முடியாது இல்லையா? அவெல்லாம் படிச்சு ஆசிரியர்கிட்ட வந்து குருகுல வாசம் பண்ணி அத்தனையும் கத்துட்டு வந்தவ. அவ எழுதுற கவிதைக்கும் நம்ம ஏதோ 4 லைன் எழுதிட்டு அந்த கவிதைன்னு சொன்னோன்னா இதுவும் அதுவும் ஒண்ணு ஆகுமோ? ஆகாதுன்னு சொல்லுவா இல்லையா? அது மாதிரி இவ வந்து கல்ல கையில வச்சு சுழட்டி எரிஞ்சாலும் அது திருமால் சக்கரத்தை சுழற்றி எரியற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் திருமால் மாதிரி எல்லாம் ஆக முடியாது. அது இருந்தது. அதுக்கப்புறம் திருமால் திகிரியை சுழற்றினார் போல் அப்படின்னா, திகிரின்றது வந்து சக்கரம், அவர் கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை சுழற்றி இருந்தார் போல். அப்புறம் என்னன்னா செந்தூள் அலையும் யானை போல். செந்தூள்னா சிவந்த தூள், புழுதி. இங்க புழுதினா யானை என்ன பண்ணணும்னா தான் இருக்கிற இடத்துல இப்படி காலால ஆட்டி ஆட்டி அந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு மாதிரியா மணலா, அது ஒரு பொடி பொடி மண்ணா அதை பண்ணிடும். இல்லைன்னா இதுல குளிச்சுட்டு குளத்திலேயோ ஆத்துலயோ குளிச்சுட்டு வரும்போது அந்த கரையில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து தும்பிக்கால எடுத்து தலையில போட்டு வாரி போட்டும். அதான் சொல்லுவா, யானை தன் தலையில தானே மண்ணள்ளி போட்டுண்ட மாதிரி. யாரும் எடுத்து போட வேண்டாம், அதுவே போட்டுக்கிறது அப்படின்னால அது மாதிரி யானை அப்பதான் குளிப்பாட்டி கொண்டு வந்து வச்சிருப்பான். அதுக்கு அழகா வந்து சின்னங்கள்லாம் இட்டு நெத்தியில அது அழகா அலங்காரம் பண்ணி மேல அதுக்கு துணியெல்லாம் போட்டு சுவாமி புறப்பாட்டுக்கு ரெடியா கொண்டு போனா இது வந்து மண்ணெல்லாம் தலையில போட்டு நிக்கும். அது மாதிரி ஒரு வேலைக்கு 2 வேலைன்ற மாதிரி யானை பகன் மறுபடியும் அதுக்கு எல்லாம் பழையபடி எல்லாம் பண்ணிட்டு வரணும். இதை எப்படி அந்த யானை இந்த சிவப்பான மண் தூள் பொடியெல்லாம் தூக்கி தலைமையில போட்டுக்கிறதோ அது மாதிரி இந்த பாய்ந்து மல் ஆற்றியும் இந்த வீரர்கள்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாய்ஞ்சு மல்யுத்தம் பண்றாங்க. அந்த மல்யுத்தம் அதுதான் இந்த ரெஸ்லிங் சொல்றதுக்கு அந்த மல்யுத்தம் பண்றா. அந்த ஒரு மல்யுத்தம் பண்றதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கும்.
அந்த ஏரியா வந்து ஒரு சதுரமாவோ வட்டமாவோ இருக்கும், இவ்வளவு நீள அகலம் இருக்கணும், அதான் கணக்கு இருக்கும் அதுக்கு. அதுக்கு சுத்தி ஒரு வேலி மாதிரி வலை வேற கட்டியிருப்பா, அதை தாண்டி வெளியில வரக்கூடாது. இவன் அதுக்குள்ள எத்தனையோ மல்யுத்த போட்டிகள் நடந்திருக்கனால அந்த இடம் முழுக்க ஒரே மாதிரி சன்னமான ஒரு மாவு மாதிரி, மைதா மாவு மாதிரி அந்த மண் ஆயிருக்கும். அது இவ உடம்புல அவன் இவனை குத்த, இவன் அவனை குத்த, ஒரே ரத்த விளாறாகி அதெல்லாம் கீழே சொட்டி அந்த மண்ணும் என்ன ஆயிருக்கும், செக்கச்சேவையில இருக்கும். இவ அதை விழுந்து புரண்டு இருக்கிற போது அந்த மண்ணெல்லாம் இவ உடம்புல படுற போது அப்ப என்ன ஆகும்னா அதுவும் செக்கச்சேவையில யானை தன் தலையில வந்து இந்த செவந்த மண்ணை அள்ளி போட்ட மாதிரி அவ உடம்பு முழுக்க செக்கச்சேவையில இருக்கும். பாய்ந்து மல் ஆற்றியும் அவ ஒருத்தர் மேல ஒருத்தர் பாய்ஞ்சு அந்த செந்நிறமான நிலத்துல இருக்கிற பவுடர் எல்லாம் மேல பாய்ஞ்சு மற்போர் செய்யறா. மற்போருங்கிறது தான் வந்து ரெசிலிங், குத்துச்சண்டை அப்படின்னு சொல்றது. ஆற்றல் விளைய வாளோடு கேடயம் வீசியும். ஆற்றல் விளையான அவளுடைய வலிமை, அவளுடைய திறமை எல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஜாஸ்தியா வந்து விளைஞ்சுட்டே இருக்கான். அதான் எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்து அந்த ஒரு எக்ஸ்போஷர்னால எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது. எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்முடைய ஒரு பவர் ஜாஸ்தி ஆகுது இல்லையா, ஒரு ஞானம் விருத்தி ஆகிறது. எதுலையுமே ஒரு கான்சென்ட்ரேட்டடா இருக்கும்போது நமக்கு வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது அதை வந்து பிராக்டிஸ் பண்றோம், கற்றிருந்ததை பிராக்டிஸ் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு நம்முடைய ஆற்றல் வந்து விளையுது, இன்னும் இம்ப்ரூவ் ஆகுது இல்லையா. அப்படி வலிமை முதிர முதிர இவ என்ன பண்ணுனா வாளோடு கேடயம் வீசியம்னு கையில வாள் வச்சு வீசுறா. வாள் வச்சு வீசும்போது எதிராளி வீசக்கூடிய வாள் வந்து தன்மேல படாத இருக்கிறதுக்காக இவன் வந்து ஒரு கேடயத்தை யூஸ் பண்றான். கேடியம்ங்கிறது என்ன அப்படின்றது நம்ம முன் பாடல பார்த்தோம். அது வந்து ஒரு வட்டமான ஒரு டிஸ்க் இருக்கும், இரும்புனால வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியான எஃகுனால பண்ணப்பட்ட இந்த டிஸ்க். அதுக்கு உள்பக்கத்துல வந்து ஒரு பிடி மாதிரி இருக்கும், அந்த பிடியில தான் கையை விட்டு பிடிச்சிட்டு இருப்பா. முன்பக்கத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதுல வாளால் அடிச்சா கூட வாள் தான் உடையவே தவிர இது உடையாது. இதை வந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தன் மேல எதிராளியுடைய வாளானது பட்டு தனக்கு காயம் ஏற்படாமல் இருப்பதற்காக, ஏன்னா எப்பவுமே இவன் அவன் அடிக்கணும்னு பாப்பான், அவன் இவன் அடிக்கணும்னு பாப்பான். அதுல வந்து பயிற்சி பண்ணும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் இல்லைனாலும் அவளுடைய திறமையினால யாரு முந்தி நிக்கிறா இல்லையா, அவையத்து முந்தி நிற்ப செயல் அப்படின்னாரோ இல்லையா வள்ளுவர். அதனால இந்த சபையில தான் முன்ன நிக்கணும், தான் பிரதானமா இருக்கணும், தனக்கு ஒரு பெருமை இருக்கணும், தான் தான் எல்லாரும் காட்டிலும் சிறந்தவனாக காட்டிக்கொள்ளணுன்றதுக்காக அவ முயற்சி பண்ணுவா. அதுக்கு உண்டான பயிற்சியை அவ எடுத்துப்பா இல்லையா. அப்படி பண்ணும் போது அந்த வாட்படையோடு பரிச்சயம் பற்றி ஒருவர் மேல ஒருவர் இதெல்லாம் வீசி எரிந்து அவ கத்தியை கொண்டு தன் மேல இடிக்க வந்தா பிடிச்சு இழுத்துடுது. அந்த கத்தி அவன் கையில இருந்து பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்றது, அது ஒரு பரிச வாழ்க்கை. எதிராளியே ஜெயிச்சுட்டான்னு என்ன அர்த்தம், அவங்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை ஒண்ணு உடைச்சு கீழே தள்ளிடுறது, இல்ல அவனையே மொத்தமா கீழே தள்ளுறது, இல்லைன்னா அவனுடைய ஆயுதத்தை கையில இருந்து பறிச்சு விடுறது. இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணுவாளாம். இப்படி பண்ணி வென்று இளையவர், அந்த வெற்றியை வென்று அந்த இளையவர்கள் இளைஞர்கள்லாம் இருக்காளே அரசியலங்குமார்கள்லாம். இப்ப ராஜாவுக்கு வந்து அந்த காலத்துல பட்ட மகிழ்ச்சின்னு ஒரு ராணி இருப்பா, கூடவே இன்னொரு உபராணிகள் சில பேர்லாம் இருப்பா. அவளுக்கு எல்லாருக்கும் குழந்தைகள்லாம் இருக்கும். ஆனா பட்டத்து ராணியோடைய முதல் குழந்தைக்கு தான் ராஜ்ய பரிபாலனத்துக்கு ஒண்ணு வாரிசுக்கூடிய அந்தஸ்து கிடைக்கும். ஆனா மற்றவாள்லாம் என்ன பண்ணணும்னா அவளுக்கு ஏதோ ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்துருப்பா, இல்ல குறுநில மன்னர்களா அவள் அப்பாயின்ட் பண்ணிருப்பா. பெரிய ராஜா கிட்ட அவ வந்து ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்கலாம். அவள்லாம் அரசியலங்குமரர்கள் ராஜாவுடைய வம்சத்துல வந்தவான்னால அவளுக்கு வந்து இந்த போர் பயிற்சி வீரம் இது எல்லாமே அவளுக்கு இயற்கையாவே அவ உடம்புல இருக்கும். அதனாலதான் சொல்ற அரச ரத்தம் சொல்றா இல்லையா, அந்த கத்திரியனுடைய ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கும். எதுன்னா அஞ்சாமை, துணிவு, பொறை, இதெல்லாம் அந்த உடம்புலயே ரத்தத்திலேயே ஊறி இருக்கும்னு சொல்றா இல்லையா. அப்படி இந்த இளைஞர்கள்லாம் பயிற்சி பண்றாளாம். இந்த போர் செயல் வந்து இந்த வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு, எதிரிகளை வெல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்காக என்ன பண்றான்னா போர் தொழிலா பயிற்சி பண்றாங்க. அப்படி பயிற்சி பண்ணக்கூடிய இடமாகவும் அங்க இருக்கு. இந்த இடம் எத்தனை அப்படின்னா பயில்வன எண்ணிலா கூடம். எண்ணிலா கூடம் அளவிறந்த கூடங்கள், எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட எத்தனை அந்த மாதிரி இருந்ததுன்னா யாருக்கு தெரியும், போய் யார் எண்ணிருக்கா, எங்க பார்த்தாலும் அப்படியே பெருசா இருக்குன்னு. சில சமயம் சில பெரிய கூட்டம்னா சமுத்திரக்கரையில் நடக்கும்,
அந்த காட்டுலாம் மெரினா பீச்சர் கூட திலகர் காட்னு ஒண்ணு உண்டு. திலகர் அங்க வந்து பேசினார்னு அந்த இடத்த அவருடைய ஞாபகமா வச்சிருந்தா, இப்ப அவர் திலகரையும் மறந்தாச்சு, அந்த காட்டும் கிடையாது, அது வேற விஷயம். அங்க இப்பெல்லாம் என்ன பண்ணோம்னா டெம்பரரியா ஒரு மேடையை போட்டு யார பெருந்தலைவர்கள்லாம் வராருன்னா, இப்ப அங்க வந்து ஒரு மீட்டிங்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் நடந்தது. இப்ப அதெல்லாம் கூட கிடையாது. அதெல்லாம் வேற எங்கெங்கயோ நடத்துறா, ஊருக்கு வெளியில கொண்டு போய் நடத்திடுறா. அந்த இடத்துல எப்படி இருக்குமான்னா, கடற்கரையில அந்த மணல் பிரதேசத்துல மக்கள் கூடும்படியான இடத்துல மீட்டிங் போடுவா. அதுவும் ஒரு பெரும் தலைவர் வரார் அப்படின்னு அவரை பார்க்கறதே ரொம்ப துர்லபம். காட்சிக்கு அவர் அகப்படாதவரா இருக்கிறவரை வர வச்சு இன்னைக்கு பேச சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார்னா, அன்னைக்கு வர கூட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவா, அதுக்கு ஒப்பமானா, இந்த கடல் அலையா மக்கள் தலையா அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது இருந்ததுன்னு. அந்த கடல் அலையை எண்ண முடியுமோ? எண்ண முடியாது. அது மாதிரி கடல் அலை மாதிரி எங்க பார்த்தாலும் மக்கள் தலையாக இருந்துன்ற மாதிரி இவரும் என்ன சொல்றாருன்னு, இந்த பயிற்சி பண்ணக்கூடிய கூடங்கள்லாம் நிறைய அளவு கடந்து எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றார். தொலைய கல்லை மாலென கொண்டு சுழற்றியும் செந்தூள் அலையும் யானை போர் பாய்ந்தும் அல் ஆற்றியும் ஆற்றல் விளைய வாழோடு கேடயம் வீசியும் வென்றி இளையராடவர் பயில்வன எண்ணிலா கூடம் அப்படிங்கிறது இந்த பாட்டு. ஓகே, சரி. அடுத்தது போயிடலாமா? அடுத்தது பேசு அவிர் நீல மாடம் செம்மணி சென்னி மாடம் காசரு கனக மாடம் சந்திரகாந்த மாடம் ஆசர விளங்கும் இன்ன மாடம் நீள் மாலை கூடர் பாசிடை மடந்தை போன்ற பன்மணி கோவை என்ன அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மாடங்களை பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப கொஞ்சம் பதமா பார்த்து என்ன சொல்லியிருக்காருல அப்படின்னு பார்க்கலாம். தேசு அவர்னு ஒளியோடு விளங்குகின்ற ஒளியை கக்குகின்ற அந்த நீல மாடங்கள், நீலமணியால் ஆகிய மாடங்கள், மாளிகை இருக்கு, நீலக்கல்லால செய்யப்பட்ட மாடம். அது எப்படி இருக்கும் இன்னைக்கு கட்டின அப்படி இருக்கும். அப்ப தாஜ்மஹால், ஒரு தாஜ்மஹால் பார்த்தா நம்மளால ரொம்ப அப்படியே ஆஹான்னு ஆச்சரியப்படுறோம். பளிங்கு இல்லையா, மார்பிள்ல கட்டியிருக்கு. அது முழுக்க நீலக்கல்லாவோ மாணிக்க கல்லாவோ இருந்தா எப்படி இருக்கும். அதுக்கு அடுத்தது இருந்தது செம்மணி மாடங்கள். இவர் எப்படி போய் எப்ப பார்த்தார் அந்த காலத்துல தெரியல. இவருடைய இமேஜினேஷன் அந்த அளவுக்கு. ஏன்னா வால்மீகி அப்படித்தானே ராமாயணம் எழுதினார். அவருக்கு எல்லாமே இருந்த இடத்துலயே தெரிஞ்சுது, ஞான திருஷ்டியில எல்லாம் தெரிஞ்சுது. வியாசர் மகாபாரதம் எழுதும் போது அப்படித்தானே நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாம் தெரிஞ்சுதானே பிள்ளையார வச்சுன்னு அவர் எழுதினார். இவர் சொல்ல அவர் எழுதினார்னு சொல்றா இல்லையா. அது மாதிரி இவரும் ஏதோ ஒரு ஞான திருஷ்டியினால, ஞான திருஷ்டின்னா அறிவு சார்ந்த பார்வை, அந்த பார்வையினால இப்படி இருந்திருக்க முடியும் அப்படிங்கறத நினைச்சு பார்க்கக்கூடிய ஆற்றல் அவளுக்கு இருந்தது. அது ஒன்னொன்னு கற்பனை சொல்ற, அதை வந்து நம்மளோட கலந்துக்கிறேன். ஏன்னா என்னன்னைக்கு எழுதி வச்சுட்டா பிற்காலத்துல வரக்கூடிய சந்ததியர்களுக்கு இது எவ்வளவோ உபயோகமா இருக்கும்னு சொல்லி அவள்லாம் பண்ணிருக்கா. ஆனா இப்ப இருக்கிற சந்ததியர்களுக்கு சாதாரண வந்து தமிழே வந்து வரமாட்டேங்குது, தமிழ் படிக்கவே தெரியாதுங்கிறது குழந்தையெல்லாம். தமிழ்நாட்டு குழந்தையிலே நிறைய குழந்தைகள் போய்கிட்ட ஐ கேன்ட் ரீட் தமிழ் அப்படிங்கிறதுங்க. என்ன பண்ணி சொல்றது, நமக்கு அப்படிதான் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. செம்மணி, சிவந்த மாணிக்க கற்களால் கட்டப்பட்ட மாணிக்கம் அப்படிங்கிறது சாதாரணமா வந்து இந்த நாகத்தினுடைய தலையில இருக்கும் சொல்லுவா, அதான மாணிக்கம். அதுவும் உண்டு. ஆமா, ரத்தினம்னு சொன்னா மாணிக்கம் ரத்தினமும் ஒண்ணா இல்ல. ரத்தினம்ங்கிறது பொது ஜெம், மாணிக்கம்ங்கிறது ரூபி. நீங்க அந்த மாதுளம்பழம் மாதிரின்னு சொன்னேல, அது கரெக்டான ஒரு இது டிஸ்கிரிப்ஷன். இப்ப இத வச்சுன்னு கட்டடம் கட்டணும்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல கட்டடத்தை கட்டிவிட்டு மேல அதை பதிச்சிருப்பாங்க, ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த பேஸ்ட்ல இந்த மாணிக்க கல்லெல்லாம் அப்படியே பதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கற்களா இல்லையா? இல்லன்னா ஒரு கல்லாம் எங்க சேர்த்து வச்சு மாளிகை எல்லாம் கட்டி அது எப்படி நிக்கும், அதெல்லாம் ஆச்சரியம் இல்லையா? முதல்ல ஒரு மாளிகை எப்படி கட்டணுமோ அப்படி கட்டியிருப்பா. அதுக்கப்புறம் வெளியில இப்ப டெக்கரேஷன் எல்லாம் பண்ணாலும் இப்ப எல்லாம் ஆர்கிடெக்ட்ஸ் நிறைய அதுக்கு தனியா இருக்காளே, இன்டீரியர் டெக்கரேஷன், எக்ஸ்டீரியர் டெக்கரேஷன் அப்படின்லாம் நிறைய இப்ப வந்துடுச்சு இல்லையா, ஸ்கோப் ஃபார் ஏர்னிங். அவ பண்ற மாதிரி விளைவு வந்து சாதாரண மாடம் வந்து கட்டியிருப்பா. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு என்ன நீலக்கல் வேணுமா, பச்சைக்கல் வேணுமா, சிவப்பு கல் வேணுமா, வெள்ளைக்கல் வேணுமான்னு பார்த்து வைரக்கல் வேணுமான்னு பார்த்து எடுத்து அது அப்படியே அது மேல பதிச்சுடுவா அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கணும். இது செம்மணி, சிவந்த மணிகளால் கட்டப்பட்ட சென்னி மாடம்.
சென்னி. சென்னின்னாக்க மேல வந்து கலசம் மாதிரி இருக்கு. ஆ. அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு மேல வந்து கலசம் மாதிரி வைக்கிறது. அது முடினாக்க தலை சிகரம். ம். அது ஒன்னொன்னுக்கும் மேல ஏதோ இது ராஜாவோட அரண்மனை தெரியறதுக்கு இந்த கோபுரத்து மேல வைக்கிறா இல்லையா, 3 கலசம், 5 கலசம், 7 கலசம், 9 கலசம்னு. பட் அதுக்குள்ள என்ன இருக்கும்னா தானியங்கள் இருக்கும் சொல்லுவா. நவ தானியங்கள் இருக்கும். எதுக்காக அப்படின்னு சொன்னா, என்னைக்காவது ஒரு காலத்துல நாட்டுல பஞ்சம் வந்துடுத்துன்னு சொன்னாலோ, தட்டுப்பாடு வந்துடுத்துன்னு சொன்னாலோ, மழை பெய்யலனாலோ, மழை பெய்யும் போது இந்த கலசத்துல இருக்கக்கூடிய அந்த தானியங்கள்லாம் எடுத்து விதை நெல்லாக யூஸ் பண்ணிட்டு, விதை பொருளாக யூஸ் பண்ணிட்டு, அப்புறம் புதுசா வர விளைச்சல்ல இருந்து எடுத்து அதை ரொப்பி மறுபடியும் அதுக்கு புனருத்தாரணம் பண்ணி வச்சுடுவா அப்படின்னு சொல்லுவா. இந்த கலசத்தை வந்து ரொம்ப பணக்காரெல்லாம் கூட கலசம் வச்சிருப்பாங்க. இது நமக்கு ஒரு கதை ஞாபகப்படுத்துறது. என்னன்னா, நவகோட்டி நாராயணன் அப்படின்னு பேர் ஒருத்தருக்கு. ம். அவ அப்பா 9 கோடி சவரன் சேர்த்து வச்சார், பொன் சேர்த்து வச்சு ஒரு கோடிக்கு ஒரு கலசம் தன்னோட வீட்டு மேல மொட்டை மாடியில பதிச்சுட்டார். வாசல்ல இருந்து பார்த்தார். இவர் ஒரு கலசம் பதிக்கும் பொழுது இவர்கிட்ட 1 கோடி சவரன் சேர்த்து இருக்குன்னு அர்த்தம். 9 கோடி. அவர் தன்னுடைய அந்திம காலத்தை தன்னுடைய பிள்ளை, அவர் வந்து வைர வியாபாரம், முத்து வியாபாரம், நகை வியாபாரம் எல்லாம் பண்ணினார். நாயக், அவர் வந்து நாயக் தான் அந்த ஊர்ல பெரிய மனுஷன் அர்த்தம். அவர் ராஜாவுக்கே கடன் கொடுப்பாராம், அப்பேற்பட்டவர் அவர். அவர் தன்னுடைய பிள்ளையான சீனிவாசன் நாயக்கருக்கு இதை கொடுத்துடுறாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் காட்சிக்கு எங்கேயோ போயிடுறான்னு சொல்லுவா. சில பேர் அவர் வந்து இதா ஆயிட்டான்னு சொல்லுவா. இந்த நவகோட்டியாக இருக்கக்கூடிய வச்சிருக்கக்கூடிய இந்த நாராயணன் இருக்காரு, அதாவது சீனிவாசன் நாமக்கரணம், ஒரு நவகோட்டி நாராயணன்னு பேரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த 9 கோடி எடுத்து செலவு பண்ண வேண்டியதானே, செலவு பண்ண மாட்டார். செலவு பண்ணாத 10வது கோடி சேர்த்து தான் வைக்கணும்னு நினைச்சிட்டு கஞ்ச மகா பிரபுவா இருந்தாருன்னு சொல்லுவா. இவர் தான் பாண்டுரங்கன் வந்து தன்னுடைய மகிமையான ஒரு விளையாடி ஒரு ஏழை பிராமணனா அவர் வீட்டுக்கு வந்து, என் பிள்ளைக்கு பூணர் பொண்ணுன்னு ஏதாவது எனக்கு உபகாரம் பண்ண முடியாதுன்னு அடிச்சு துரத்தணும்னு அவர் வந்து இவருடைய வீட்டுக்கு வந்து இவரோட வைஃப் கிட்டன்னு கேட்டா வந்து அவ பிறந்த வீட்டுல போட்ட மூக்குத்திய, வைர மூக்குத்திய கொடுத்துட்டா அப்படின்னு நம்ம அந்த கதை பார்த்திருக்கோம். அந்த வைர மூக்குத்தி எடுத்துன்னு போய் இதை அடமானமா வச்சுன்னு எனக்கு பணம் கொடு அப்படின்னு அவர் கேட்டதாகவும், அவருக்கு உடனே நான் அந்த நவகோடி நாராயணனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இது நம்ம வைஃப் மூக்குல போட்டுட்டு வந்தேன்னா எங்க போய் கேட்கலான்னு வீட்டுக்கு வந்து கேட்டா, இல்ல நீங்க வெள்ளிக்கிழமையோனும் நான் இந்த தைல ஸ்நானம் பண்ணேன், அந்த கைட்டி உள்ள வச்சிருக்கேன், எடுத்து கொண்டு வா பாக்கலான்னா உள்ள போய் பார்த்தா காணும். ஏன்னா அவதான் ஏற்கனவே கொடுத்துட்டாளே. இந்த ஆள்கிட்ட போய் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கா அவர்கிட்ட வேற, நீ எங்க வேணாலும் போய் இதை வித்தோ அடமானம் வச்சோ பணம் வாங்கிட்டு போங்க, ஆனா எங்க வீட்டுக்காரருடைய கடைக்கு மாத்திரம் போகாதேன்னு சொல்லியிருக்காச்சே. இந்த பாண்டுரங்கன் கர்மசத்தையே அந்த வீட்டுக்காரருடைய கடைக்கே மறுபடியும் போய், முதல்ல பணம் கிடையாதுன்னு சொன்னியே, இந்தா இதை வச்சுன்னு கொடு அப்படின்னு ரொம்ப விலைக்கு வாங்கின கதையா எடுத்து அவர் வந்துட்டார். வீட்டுக்கு வந்து எனக்கு தெரியாது கொண்டா பாக்கலான்னு உள்ள போனா காணும். அவ என்ன பண்ணான்னு கொலை போனா, அதுல வந்து இந்த அரளி விதையை அரைச்சு அதுல ஒரு தண்ணியை வச்சு கலந்துட்டா. துளசி மாடத்தை 3 நாள் தடவை சுத்தி வந்தா. பாண்டுரங்க, நான் நல்ல காரியத்தை தானே கொடுத்தேன், இப்ப நான் மாட்டின்னு முடிக்கிறேன்னு எனக்கு நீ காப்பாத்த மாட்டியா அப்படியே ரங்கா ரங்கா விட்டலான்னு அந்த டம்ளரை அப்படி குலுக்கி அந்த விஷத்தை குடிக்க போகும்போது உள்ளுக்குள்ள கடக்கடா சத்தம் கிட்ட என்னன்னு பார்த்தா அந்த மூக்குத்தி இருந்துதான். சரி எத்தனை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டாலாம், இந்த மூக்குத்தின்னு. இவருக்கு உடனே இன்னொரு சந்தேகம் வந்துருது. முதல்ல இல்லைன்னா இப்ப கொடுக்கறா, இது வந்து நம்ம அங்க கடையில பூட்டி வச்சுட்டு வந்தாவே அந்த மூக்குத்தி மாதிரியே இருக்கு, ஒரு நிமிஷம் இரு இதை குடுக்கல அப்படின்னு எடுத்து அங்க போய் கடையில போய் பார்த்தா அந்த பிராமணரையும் காணோம், அவர் பூட்டி வச்ச மூக்குத்தியும் காணோம். இதுதான். உடனே கிடுக்குடன் வீட்டுக்கு வந்தார். என்ன நடந்தது கதையை சொல்லுன்னா, இந்த அம்மா சொன்னெல்லாம் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் ஒரு விரக்தி வந்துருத்த. நவகோடி நாராயணன் நடுத்தர நாராயணன் நைட்டர் எல்லாத்தையும் வச்சார். அந்த அம்மா சொன்ன கதவை பூட்டின்னு போலாமேன்னு, நம்பது இல்லைன்னு விட்டுட்டு வந்த பிறகு கதவை பூட்டினா என்ன, திறந்தா என்ன, எல்லாம் வச்சுட்டு வா நம்ம போலாம், யார் யார் என்னோட வரணுமோ வாங்கோ, யார் யாருக்கு சொத்து சுகம் வேணுமோ இங்கேயே இருக்கணும். அவர் கிளம்பிட்டார். அப்படி இல்லை, ஹரிநாராயண கோவிந்தான் பாடின்னு கிளம்பிட்டாருன்பா. அப்புறம் அவருடைய கதை நிறைய, அது புரந்தரதாசர் அப்படின்னு பேர் வாங்கினார். புரந்தர விட்டலனுடைய தாசனா இருந்தார். புரந்தரதாசர்னு அவருக்கு வியாசராய தீர்த்தர்கள் தான் வந்து அவருக்கு பேர் கொடுத்தார், நாமகரணம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு சொல்வா. அவருடைய பெருமையை நிலைநாட்டுறதுக்காக வந்து பாண்டுரங்கன் பலவிதமான லீலைகள்லாம் புரிந்தார் அப்படின்னு பக்த விஜயத்தெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. அதேதான் இங்க வந்து கலசங்கள், அப்படி கலசம் மேல வந்து ஒரு மாளிகை மேலேயும் அந்த முடிவுடைய கலசங்களை மேல வைத்திருக்கக்கூடிய அடையாளங்கள்.
இது ராஜாவுடையது. 9 கலசம் இருந்ததுன்னா ராஜாவோடது. அப்புறம் 7 கலசங்கள் அரசியலங்குமர்களோடது. 5 கலசம் இருந்ததுன்னு சொன்னாக்க அது மந்திரிமார்கள். இப்படி ஒன்னொன்றுக்கு ஒரு அடையாளம் இருக்கலாமா இருக்கும், அதுக்காக வச்சிருப்பாளா இருக்கும். அதுக்கப்புறம் காசு அரு கனக மாடம். காசு அருன்னா மாசு ஆசு காசு அப்படின்றதுக்கெல்லாம் அந்த காலத்துல என்ன அர்த்தம்னாக்க ஒரு குற்றம் அப்படின்னு அர்த்தம். குற்றம் அப்படின்னா கரவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கரவுன்னா குற்றம். அதுல ஏதோ தோஷம் இருக்குன்னு. இப்ப நம்ம வைர கல் எடுத்துட்டு போய் நம்ம செக் பண்ணோம்னா பார்த்து வாங்கணும் சார். அவ்வளவு காசு கொடுத்து வாங்கும் போது தோஷம் இல்லாத கல்லா பார்த்து வாங்கணும். தோஷம் இருக்கிற கல்லா இருந்தால குடும்பத்துல நிறைய தவறான விளைவுகள்லாம் நிறைய நடக்கும். மனசுல நிம்மதியே இருக்காதுன்னு சொல்லுவா இல்லையா. அதுவும் எஸ்பெஷலி வைரத்துல உள்ளுக்குள்ள கருப்பு கலர் தெரியக்கூடாதுன்னு. அவ அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு மேக்னிஃபயர் வச்சுட்டு அதுல பார்த்து அது எதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவா. இப்பெல்லாம் நிறைய ஜெம்மாலஜின்னு ஒரு சப்ஜெக்டே வந்துட்டு அதுக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அவ நம்ம கொடுத்தோன்னா அதை செக் பண்ணி அதுக்கு ஏதோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் சார்ஜ் பண்றா. அதை செக் பண்ணி சர்டிபிகேட் பண்ணி அப்ப லேமினேட்டட் சர்டிபிகேட்டே கொடுக்குறா. இப்பெல்லாம் இந்த கல் இப்பேற்பட்ட கல்லு, இந்த தங்கம் இந்த வேல்யூ உள்ள இத்தனை கேரட், இந்த இதுல இத்தனை கேரட் வைரம் இருக்கு, இதோட குவாலிட்டி இத்தனை, இதோட இத்தனை சென்ட், இது மாதிரிலாம் அவெல்லாம் போட்டு கொடுக்குறேன். அது மாதிரி குற்றமில்லாத கலப்படமே இல்லாத பொன்னால செய்யப்பட்ட மாளிகைகள். பொன்னால இதேதான். பொண்ணு கட்டியெல்லாம் வச்சு கட்ட முடியுமான்னு இப்ப எல்லாம் ஒரு 10 கட்டி வச்சிருந்தானே கோட்டீஸ்வரம் இல்லையா. அந்த காலத்துல என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு மாளிகை கட்டிட்டு மேல தங்கத்தால இப்ப கோபுரத்துல எல்லாம் தங்கத்தை இது பண்ற மாதிரி இழைக்கிற மாதிரி வச்சு இழைச்சிருப்பா. கல்லால் அமைக்கப்பட்ட மாலை, சந்திரகாந்த கல்லால் அமைக்கப்பட்ட மாலை, சந்திரகாந்த மாடம். மாடம்னா மாளிகை, மாடம் கூடம் கோபுரம் நான் சொல்ற மாதிரி அது. இங்க அது தவிர இன்ன மாடம் ரொம்ப நீண்ட மாடங்கள், பெரிய மாடங்கள். இப்ப நாமளே இப்ப இந்த செட்டிநாடு போனோம்னு சொன்னாக்க அவ இன்னைக்கு அவளுக்குலாம் ராஜான்னு பேர் உண்டு. ஒரு ஃபேமிலிக்கு பேர் ராஜான்னு பேர். அந்த காலத்துல வெள்ளையர் ஆட்சியில கொடுத்தது ராஜாசர் அண்ணாமலை செட்டியார், முத்தையா செட்டியார் அப்படின்னு அந்த ராஜா அந்த பேர் டைட்டில் உண்டு. அவ நிஜமாவே ராஜான்னு சொல்றது மாதிரியே அவளுடைய வீடுகள்லாம் இன்னைக்கு பார்த்தாக்க முதல் தெருவுல வாசல் இருக்கும், பின்னாடி தெருவுலயும் வாசல் இருக்கும். இங்க இருந்து பார்த்தாலும் பெரிய மாளிகைமா இருக்கும், அந்தண்ட பக்கத்துல இருந்து பார்த்தாலும் பெரிய மாளிகையா இருக்கும். ஒரு தடவை போய் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அந்த முன்னாடி இருக்கிற மாளிகைக்கும் பின்னாடி இருக்கிற மாளிகைக்கும் நடுவுல 100 மீட்டர்ஸ்க்கு டிஸ்டன்ஸுக்கு ஒரு டென்னிஸ் கோர்ட் போடலாம், அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். சுத்தி வர பார்த்தாக்க விருந்தினர்களுக்காக உண்டான அறைகள்லாம் வேற இருக்கும். ரொம்ப அந்த காலத்துல பர்மா தேக்குன்னு சொல்ல அந்த தேக்கு மரத்தால கட்டப்பட்ட இந்த ஒரு வாசல்களும் ஜன்னல்களும் கதவுகளும் இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். இந்த காலத்துல இப்பவே 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதே அப்படி இருக்குன்னாக்கா அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும். செல்வ செழிப்போட இருந்த நம்ம பாரத நாட்டுல, அதுவும் மதுரையம்பதியில பரமேஸ்வரனை ஆட்சி பண்ண ஒரு தேசம், அங்க எவ்வளவு பிரமாதமா இருந்திருக்கும் இல்லையா. அங்க இன்னும் நீள் மாடம், நீண்ட மாளிகைகள் இதெல்லாம் வரிசையா இருக்கு. இந்த வரிசையெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த கூடல் நகரம் இருக்க, மதுரை கூடல் மாநகரம் பேரு. அதுக்கு ஏன் கூடல் அப்படின்னு பேரு அப்படின்னு சொன்னாக்க, ஒரு காலத்துல அந்த பாண்டிமா நாடானது சுத்தி வர இருந்தது. ஒரு பக்கம் வங்காள விரிகுடா கடல், இன்னொரு பக்கத்துல அரபிக்கடல், இன்னொரு பக்கத்துல இந்தியன் ஓஷன், இந்து மகாசமுத்திரம். இந்த 3 கடலும் அப்படி கூடி சுத்தி வளைச்சு அந்த நாட்டுக்கு அரண் போல இருந்துதான். இந்த பக்கத்துல இருந்து போய் அரேபிய நாடுகள்லாம் வியாபாரம் பண்ணுவா, அந்தண்ட பக்கம் போய் சிங்கப்பூர் சைடு எல்லாம் போய் வியாபாரம் பண்ணுவா. அப்புறம் பின்னாடி போய் அங்க ஸ்ரீலங்கா எல்லாம் போய் வியாபாரம் பண்ணுவா. இந்த கன்னியாகுமரியில கீழே போனா அதுக்கப்புறம் கடல் தான் முழுக்க. அதுக்கப்புறம் எந்த தேசமும் ஜாஸ்தி இருக்காது. ரைட் சைட்ல வேணா ஸ்ரீலங்கா இருக்கலாம், அதை நம்ம தெற்குன்னு எடுத்துக்கலாம், தென்கிழக்குன்னு கூட எடுத்துக்கலாம். அங்க அந்த கூடல் மாநகரத்தை சுத்தி அந்த கூடல், அந்த முக்கூடலான 3 கடல்களும் சேர்ந்து அதை சுத்தி வளர்ச்சிருக்கனா கூட முக்கூடல் நகரம், கூடல் மாநகரம், மதுரை அப்படின்னு. முக்கூடல் தான் மதுரைன்னு அர்த்தம். இங்க பாசி இழை மடந்தை பூண்ட, மடந்தை பூண்ட மங்கைகள்லாம் அணிந்திருக்கக்கூடிய, என்ன அணிந்திருக்கா, பாசி இழை, பசிய அணிகலன்களை. பசியான 2 விதமா சொல்லலாம். இந்த மாதிரி அழகான கற்கள், கலரான கற்களால உள்ளான மாலை வளையல் இதெல்லாம் போட்டு இருக்கான்னு சொல்லலாம். இன்னொன்னு பாசிமணின்லாம் சொல்லுவோம் அந்த காலத்துல. அது எந்த கலர்ல இருந்தாலும் அதுக்கு பேர் பாசிமணி தான். அதை நம்ம கூட சின்ன வயசுல நம்ம பாத்துருவோம். வாசல் அந்த குறவெல்லாம் பாசிமணி
அப்படின்னு ஊசி மணி எல்லாம் எடுத்துன்னு போவான். அவன் கேட்டா அவன் 5 நிமிஷத்துக்குள்ள அந்த மணியை செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா 5 நிமிஷத்துக்குள்ள அந்த கழுத்துல வந்து காப்பர் வயர் வச்சிருப்பான். அதுல அழகா கட்டி பண்ணி கொடுத்துருவான். இன்னைக்குமே அவ அதை ஒரு தொழிலா பண்ணிட்டு இருக்கா. நிறைய நகை கடைகளுக்கு எல்லாம் கூட அவ அந்த வெள்ளி கம்பி எல்லாம் கொடுத்து கட்டி அதுல பண்ணி எல்லாம் எடைக்கு எடை சரி பார்த்து வாங்குறது எல்லாம் உண்டு. ரொம்ப அழகா கட்டுவா. அவ மாதிரி பிள்ளை கட்டவே முடியாது. அவ்வளவு நெருக்கமானாலும் கட்டுவா, தளர்ந்து வேணாலும் கட்டுவா. அப்படி இந்த பாசி மணிகள்லாம் கட்டப்பட்ட மாலைகளை எல்லாம் இவங்கெல்லாம் கழுத்துல போட்டுக்கா. பல்மணி கோவை அண்ணா பல வகையான மணி வகைகள் எல்லாம் அதுல ஒன்றாக கோர்த்து வடங்களாக மாலைகளாக செய்யப்பட்டு அவ கழுத்துல போட்டுதான் எப்படி இருக்கும். இந்த அழகான பெண்கள், இளம் பெண்கள் எல்லாம் பல வண்ணத்துல உள்ள கற்களை எல்லாம் மாலையாக கட்டி அதை தன்னோட கழுத்துல போட்டு அழகா விளங்குற மாதிரி இந்த மதுரை மாநகரமானது அதனுடைய இந்த ராஜ வீதியானது எப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒளியோட கூடிய பல வண்ண நீலம், அப்புறம் சிவப்பு, அதுக்கப்புறம் தங்கம், இது மாதிரி பலவிதமான வண்ணங்கள் கூடிய தங்கத்தினாலையும் வெள்ளியினாலையும் பலவிதமான ஒரு விலை உயர்ந்த கற்களாலையும் நவரத்தனங்களாலையும் இழைக்கப்பட்ட அந்த மாளிகைகள் எல்லாம் அப்படி அழகா வரிசையா இருக்கிறத பார்க்கறச்ச அது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. இது பார்க்கறதுக்கு ஒரு அழகான பெண் வந்து நல்ல பலவிதமான கற்களால் வண்ண கற்களான மாலைகளை சூடிக்கொண்டு அழகாக ஜொலிப்பது போல இருந்தது அப்படின்னு சொல்ற. அதுக்கு அடுத்த பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்ததில் நம்ம பார்க்கலாம், அடுத்த செஷன்ல பார்க்கலாம். 165வது பாடல். ஜெய ஜெய சங்கர் ஹர ஹர சங்கர். ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம்.